ஹலோ. வர ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை 2026 வரலட்சுமி விரதம் வருதோ இல்லையோ, அதுக்கு பிரசாதங்கள்லாம் பண்ணி காட்டலான் இருக்கேன். இந்த வருஷம் 21 அல்லது 28 கன்ஃபியூஷன்ல இருக்கு. நம்ம வரலட்சுமி விரதத்தை எப்படி கொண்டாடுவோம்னா, ஆவணி மாசம் வர பௌர்ணமிக்கு முதல்ல வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வரலட்சுமி விரதம் கொண்டாடுவோம். இந்த ட்ரிப்பு 27 வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வருது. அன்னைக்கு ஆவணியா வட்டம். இந்த அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை 10 மணி வரைக்கும் தான் இந்த பௌர்ணமி இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரதம வந்துடுறது. அதனால 21ஆம் தேதி தான் வரலட்சுமி விரதம். அதுக்கு சில பிரசாதங்கள்லாம் பண்ணலான் இருக்கேன். என்னன்னா, கடலைப்பருப்பு போட்டு வெல்லம் போட்டு ஒரு பாயசம், தேங்காய்லாம் அரைச்சு விட்டு, அப்புறம் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை போட்டு சுண்டல், அப்பம், கோதுமை ரவைய வச்சு ஒரு அப்பம் பண்ண போறேன். அப்புறம் வெள்ளை கொழக்கட்டை, உப்பு கொழக்கட்டை, பச்சரிசி இட்லி. இந்த நைவேத்தியங்கள்லாம் ஜென்ரலா எல்லா ராத்திலையும் பண்ணுவா மோஸ்ட்லி. அப்படி இல்லைன்னா உங்காத்து வழக்க பிரகாரம் பண்ணுவோம். சில ராத்துல கர்ஜிக்கா பண்ணுவா. பொதுவா என்ன இவ்வளவு ஐட்டமான்னு நினைச்சுக்காதீங்க. ஜென்ரலா பண்ணுவா. அவாத்து வழக்கம் எப்படியோ அது பிரகாரம் எது தேவையோ அதை பண்ணிக்கோங்க. நீங்க பிகினர்ஸ்க்குலாம் நான் சொல்றேன் பாருங்களேன், முதல் நாளே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் வச்சுட்டீங்கன்னா அடுத்த நாள் அன்னைக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். முதல் நாள் எப்படியும் சாயந்தரம் அம்மனை அலங்காரம் பண்ணி அதெல்லாம் எடுத்து ரெடியா பண்ணி வச்சுருவோம். அதே மாதிரியே என்ன பண்ணுவோம்னா, நைவேத்தியங்கள்லயும், அதாவது காலம்பரை குளிச்சுட்டு வடியா வெள்ளம் போற இடத்துக்கு தேங்காவும் வெள்ளமும் போட்டு பூரணம் வடி ரெடி பண்ணி வச்சுடலாம். கொழக்கட்டைக்கு மேல் மாவு பச்சரிசி மாவு அரைச்சு வச்சுடலாம். அதே மாதிரி பச்சரிசி இட்லி நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கும் நீங்க மாவு அரைச்சி வெளியில வச்சுட்டு ராத்திரி எடுத்து அது பொங்குன உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுடலாம். இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு பண்ண வேண்டிய காரியங்கள். வியாழக்கிழமை காலையிலேயே இவரு கொழக்கட்டை லாஸ்ட் இயர் நான் அரிசியை ஊற வச்சுட்டு அதை நல்லா மிக்சியில அரைச்சு அதை மாவு கிண்டி மேல் மாவு தயாரிச்சோம். இந்த ட்ரிப்பு சிலர் கேட்டிருந்தா கடை மாவுல பண்ணலாமே, அதை பண்ணி காட்டுங்கன்னு அவளுக்காக பண்ணி காட்ட போறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்க நம்மளே கொஞ்சம் தான் நான் பண்ண போறோம் இல்லையா, ஒரு 11 கழக்கட்டை கூட நைவேத்தியத்துக்கு வச்சுக்கோங்க போதுமே. நிறைய பேர் இருந்தாக்க கொஞ்சம் கஷ்டம். ஓகே, கம்மியா இருக்கனால என்ன பண்ணுவோம், மிக்சிலேயே திரிச்சுக்கலாம். திரிச்சுட்டு பண்ணா ரொம்ப நல்லது. இப்போ முதல்ல பாயசம் பண்ணலாம். அதுக்கு கடலை பருப்பை கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு, அதுவும் அதோட நம்ம உங்களுக்கு குக்கர் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு வேக விட்டு வச்சுருக்கோம். நான் இன்னைக்கு சுண்டலையும் அதோட சேர்த்து வேக விட போறேன். இப்போ இந்த கடலை பருப்பு பாயசத்துக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நான் லைட்டா வறுத்துட்டு, வெறும் அடையில வறுத்துட்டு அதை ஒரு முறை கலைஞ்சுட்டு ஜலத்தை விட்டு ஒரு அரை மணி நேரமா ஊறின்னு இருக்கு. இது அப்படியே குக்கர்ல வைக்க போறேன். அதோட கையோட சுண்டலுக்கும் ஊற வச்சதை அது உள்ள போட்டுற போறேன். ரெண்டும் வேகட்டும். இந்த அப்புறம் கரெக்டா சைட்ல போட்டுருவோம். அப்படியே பெரிய குக்கரா இருக்கா 2 பாத்திரம் வச்சுக்கோங்க. இது ப்ரெஷர் பண்றதால கொஞ்சம் தான் கொள்ளும். இதுக்கு கொஞ்சம் பேர் உப்பை போட்டுருவேன் சுண்டலுக்கு. இதை மூடிட்டு வெயிட்டை போட்டுருவோம். நல்லா சிம்பிளா தான் வைப்பேன். ஒரு சவுண்டு வந்த உடனே, ஒரு 4-5 சவுண்டு வந்த உடனே அனுப்பிச்சு. இப்போ வெந்த கடலை பருப்பு இருக்கு இல்லையா, இதுல இருக்க ஜலத்தை ஃபர்ஸ்ட் மட்டா ஜலம் வச்சுக்கோங்க, ரொம்ப வைக்காதீங்க, வடிச்சுடுங்க. வடிச்சுட்டு இந்த கரண்டியாலே அப்படியே மசிச்சுடலாம். இது மிக்சில எல்லாம் அரைக்கணும்னு இல்லை, கரண்டியாலேயே அப்படியே மசிச்சுடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த பருப்பை இந்த ஜலத்துல போட்டு வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் நல்லா மசிச்சுடலாம். அதுக்கு நல்லா குழைய வேக விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கனத்த கரண்டி போட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா மசிச்சுடும். இதெல்லாம் நல்லா மசிச்சுட்டேன். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் பச்சரிசிய ஊற வச்சு வச்சிருக்கேன். இதோட கொஞ்சம் தேங்காய் அவ பண்ற திட்டத்துக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். இதை மிக்சியில நைஸா அரைச்சுன்னு வர போறேன். ஏலக்காய் அப்படியே வச்சிருக்கேன், முழுஷா வச்சுட்டு இருக்கேன்னா இதோட போட்டு அரைச்சுருங்க. அதையும் இந்த அரிசியும் தேங்காவையும் நல்லா நைஸா அரைச்சுன்னு வந்துட்டேன். இப்போ இந்த மசிச்ச கடலைப்பருப்புல அதை விட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கணும், ஏன்னா அரிசி போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ இதுல இருந்து வடிச்சு வச்சுமே இந்த ஜலம் கடலைப்பருப்புல அதை எடுத்து அதுல விட போறேன், மிக்சியை அலம்பி. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும், இந்த அரிசி போட்டிருக்கிறதால. இப்போ பாருங்க வெந்துடுத்து பாருங்க. அந்த அரிசி 1 ஸ்பூன் போட்டோம் இல்லையா, அது நல்லா வெந்து இப்படி கெட்டியாயிடுது பாயசம். சிம்மிலேயே வச்சுக்கோங்க, பக்கத்துலயே இருக்கும். இப்போ இதுக்கு வெல்லம் போட்டுடலாம். 1 கரண்டி நீங்க பருப்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் இது எடுத்திருக்கோம், அரிசியும் கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கோம். அதுக்கு நல்லா 2 கரண்டி போட்டுக்கலாம் வெல்லம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. டேஸ்ட் ஒரு மாதிரி தனியா தெரியும். இந்த வெல்லம் கரைஞ்சி பச்சை வாசனை போட்டோம். இப்போ பாருங்க, இந்த வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சு கொடுத்து, இப்போ கொஞ்சோண்டு இந்த பருப்பு எடுத்து வச்சோம் இல்லையா, அது நல்லா இருக்கும் அப்படியே முழிச்சுண்டு. அதுக்காக தான் அதை அதில் போட்டு விட்றேன். போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சோண்டு ஜாதிக்காய், நல்லா இருக்கும், எங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வேணா பச்சை கற்பூரம் கூட போட்டுக்கலாம், கிராம்பு போட்டுக்கலாம், எல்லாம் வாசனையாக நல்லா இருக்கும். ஸ்டவ்வை நிறுத்திடுறேன். இல்லை சாசத்துக்கு மட்டா கொஞ்சம் பால் விடுறேன். அப்புறம் வேணுங்கிறப்ப நம்ம கலந்துக்கலாம். சுட சுட பால் இதோட விடாதீங்க, ஏன்னா சம்டைம்ஸ் தெரிஞ்சிட போறது. நைவேத்தியத்துக்காக மட்டா கொஞ்சம் விட்டுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் சுட வச்சுட்டோம்னாலும் சாப்பிடுச்சு பாலை கலந்துக்கலாம். அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கோங்க.
இப்போ இந்த முந்திரி அதில் பொரிச்சு போட்டுருவோம். இப்போ வானொலி காஞ்சதும் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த முந்திரி அதில் பொரிச்சிடுவோம். முந்திரி செவந்து எடுத்தோம் பாயசத்தில் போட்டுருவோம். கடலை பருப்பு பாயசம் ரெடி. அடுத்து அப்பா மாவு ரெடி பண்ணுறது காட்டுறேன் பாருங்க. நாங்கள் வந்து நிறைய அப்பம் பண்ணி காமிச்சிருக்கேன். கீழே லிங்க் கொடுப்பா. அரிசி அப்பம், கோதுமை அப்பம் எல்லாம் போட்டிருக்கேன். தேவைப்படுறவா கீழே லிங்க் கொடுத்துருப்பா, அதை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அதில் தான் பண்ணி காட்ட போறேன். எப்படின்னா அதை பாருங்க. இதுல 1 கப்பு கோதுமை ரவையை எடுத்து நல்லா கலஞ்சுட்டு ஒரு 3 hours அது ஊறின்னு இருக்கு. பட் 2 hours ஊறினா போதும், நல்லா இதுவாயிடும், ஊறிடும். நம்ம உப்புமா எல்லாம் பண்றோம் பாருங்க கோதுமை ரவை, அதுதான் இது, வேற ஒன்றும் இல்லை. இதை அரைச்சுட்டு அப்புறம் கடைசியில தான் நான் அப்பம் ஆக போறேன். ஏன்னா அப்பா அம்மா ஊற தான் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இது நல்லா இப்படி இருத்துட்டு, ஜலம் இருக்கக்கூடாது ரொம்ப, ஏன்னா ரொம்ப நீர் காயிடும் வெள்ளம் போட. அதனால இப்படி இருத்துட்டு அரைங்க. அதே நல்லா மைய அரைஞ்சிடும். தேவைப்பட்டா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க போதும். ஃபர்ஸ்ட் இது ஒரு சுத்திட்டு வரேன். ஏலக்காய் போடுறவா இதுலயே கூட போட்டு அரைச்சுடலாம். இப்போ பாருங்க, இது நல்லா நைஸா அரைஞ்சுடுத்து ஒரே சுத்துலயே. இதுக்கு இதோட வெள்ளத்தை ஜலமே விடலை நான். இப்போ இந்த வெள்ளம் போடும்போது அதே நீர் காயிடும். இப்போ இதுல போட்டுருமாங்க அதே மெஷர்மெண்ட்டு வெள்ளம் ஈக்குவலா. இப்போ இதோட பாருங்க, பழம் வேணுங்கிறவா போடுங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. இதுல ஒரு சின்ன மஞ்சப்பழம், இதுதான் மனமா இருக்கும் உங்களுக்கு போட்டா. அரைச்சுன்னு வரேன். நான் அரைச்சுன்னு வந்துட்டேன். இது வந்து திக்னஸ்க்கு துள்ளி கூட ஜலமே விடலை. வாழைப்பழம், வெல்லம் இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. சும்மா மாவுக்கு தக்கின அரிசி மாவு போட்டுக்கோங்க. அந்த எந்த மாதிரி டென்சிட்டியில இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் இதுக்கு இதால 1 ஸ்பூன் போட போறேன், அவ்வளவுதான். இதை சேர்த்து அரைச்சு வழிச்சு வச்சுடலாம். இதுலயே நான் இந்த ஏலக்காய் பொடியும் போட்டுற போறேன். இப்போ பாருங்க, இதை வேற பாத்திரத்தில் எடுத்து வச்சுடலாம். நான் வாக்கும்போது தேங்காய் பல்லா வதக்கி அதில் போடலான் இருக்கேன், நல்லா இருக்கும். வேண்டாம் அப்படியே துருவலா போட்டுக்கிறோம், வேணா துருவலா, அவ்வளோதான். இதை இப்போ எடுத்து வச்சிருவோம். இதை நல்லா ஊறட்டும். அந்த கொழக்கட்டை, சுண்டல், இட்லி அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியில தான் நான் அப்பா வாக்க போறேன். ஏன்னா அப்பா அம்மா ஊற தான் நல்லா வாக்க வரும். இப்போ அடுத்து சுண்டல் பண்ண போறேன். இதுக்கு பாருங்க, சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். வாசனையா இருக்கும் சுண்டலுக்கு எல்லாமே. தேங்காய் எண்ணெய் விடும்போது ஃப்ளேவரே தனியா இருக்கு. அதில் கடுகு, பெருங்காயம், மஞ்சப்பொடி அதில் போட்டு வேக விட மறந்துட்டேன், அதனால இதில் போடுறேன். கருவேப்பிலை, இந்த வேக வச்ச வெள்ளை கொண்ட கடலை, உப்பு போட்டு வேக விட்டுருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் மேல் உப்பு போட்டால் தான் நல்லா இருக்கும். தேங்காய் துருவல் 1 ஸ்பூன். இதுக்கு மட்டை குழம்பு மிளகா அப்படி தான் நான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட கறிப்பொடி இருந்தால் அது போட்டுக்கோங்க. இல்லை வெறும் மிளகா தாளிச்சு கொட்டி பண்ணுறவான்னா பண்ணிக்கோங்க, அப்படியும் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். ஏன்னா 10:30 மணிக்குள்ள சரடு கட்டிட்டு ஆகணும். அதுக்குள்ள நெய்வேதங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு சரடு கட்டிக்கணுமோ இல்லையோ, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க சமையல. இதை எடுத்துடலாம். சுண்டல் ரெடி. இப்போ அடுத்து தேங்காய் பூரண கொழுக்கட்டை. ஃபர்ஸ்ட் இந்த ஃபில்லிங்லாம் பண்ணிடுறோம், அப்புறம் மேல் மாவு கலரிக்கலாம். ஏன்னா முதல்லயே மேல் மாவு கலரி வச்சுட்டு இந்த ஃபில்லிங்லாம் உப்பு கொழுக்கட்டைக்கு, வெள்ளம் கொழுக்கட்டைக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா இது ஆறி போயிடுச்சுன்னா ஓரத்துல எல்லாம் வெடிப்பு விடும். அதுக்காக தான். இப்போ ஃபர்ஸ்ட் தேங்காய் பூரண கொழுக்கட்டை. இந்த மெஷர்மெண்ட் கப்ல ஒரு தேங்காய் எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு 11 கொழுக்கட்டை தான் பண்ண போறேன். இந்த கப்ல 1/2 வெல்லம் போட்டுக்கலாம். இது இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சி ஒன்னா சேரட்டும். அப்புறம் ஏலக்காய், நெய்யெல்லாம் விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த வெள்ளம்லாம் கரைஞ்சி நல்லா சேர்ந்த மாதிரி எடுத்தா. இப்படி ரொம்ப இலகி இருந்தா கொஞ்சோண்டு அரிசி மாவு லைட்டா தூவிக்கோங்க. இதுக்கு ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து சின்ன ஸ்பூனால ஒரு 1 ஸ்பூன் நெய், அவ்வளோதான். இதை கலந்து இதை ஆற வச்சுருவோம். இதை நீங்கள் முதல் நாளே இதை ரெடி பண்ணி ஆறின உடனே ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுடலாம். வெளியிலேயே வைக்கலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்னு கூட இல்லை, வெளியே கூட வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி சுருளை வதக்கணும். ஆனால் அவ்வளோதான். ஸ்டவ்வை நிறுத்திடுறேன். நான் வீடியோக்காக இப்போ அப்பயே பண்ணுறேன். பட் நீங்களாம் முதல் நாளே பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா டைம் வந்து பத்தாது. 10:30 எல்லாம் ஆடுமே. அடுத்தாப்புல உப்பு கொழுக்கட்டை பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பாருங்க, நான் 1 கப்பு உளுத்தம்பருப்பை ஒரு 2 ஹவர்ஸா ஊற வச்சிருக்கேன். அதுல 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை போட்டிருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அவ்வளவுதான். பொதுவாக அப்படி போட்டா நல்லா இருக்கும். வெறும் உளுந்தோட இந்த 2 கடலைப்பருப்பு போடும்போது நல்லா இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு சிகப்பு மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு பீஸ் இஞ்சி வேணாங்கிறவா விட்டுருவோம். ஏன்னா இஞ்சி போட்டா ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். இந்த உளுத்தம்பருப்பு இல்லையோ கேஸ், அதுக்காக தான் அந்த இஞ்சியை போடுறது. இப்போ இதை அரைச்சுன்னு வந்துடுறேன். ஜலமே விடக்கூடாது. இது கூட இந்த பருப்பு இழுத்துன்னு இருக்கு பாருங்க, ஊறுறதுக்கு அந்த ஜலம் தான் அது உள்ள. வேணும்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன், அவ்வளோதான். அதுக்கு மேலே தேவையே படாது. இருக்கும் இதுலேயே 2 சேர்ந்த மாதிரி இருக்கும்ட்டு
கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பச்சையாகவும் போட்டு தக்கின உப்பு. ரொம்ப மேல் மாவுல நம்ம எப்படி ஒரு கல் உப்பு தான் போட போறோம், ரெண்டுத்துக்கு சேர்ந்து பண்றதால இதுல உப்பு போட்டு விடலாம். போட்டு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் அதிலேயே போட்டு விடுறேன், இல்லாட்டா பிண்டே இருப்ப வாயில போட்டு இதை அரைச்சுன்னு வந்துடுறேன். பாருங்க இதை அரைச்சுன்னு வந்துட்டேன். நான் இன்னைக்கு இந்த இட்லி தட்டுலயே வேக விட்டு காட்டுறேன். அடி தட்டு ஒன்றும் வைக்கல, ஏன்னா ஈரமாயிடுமோ இல்லையோ, இதுதான் எங்காத்துதாயிடும். இது கொஞ்சம் கிரீனிஷா இருக்கு பார்த்தீங்களா, வெள்ளையா வேணும்னா கருவேப்பிலை கொத்தமல்லியே அப்படியே போட்டுக்கோங்க. நான் சேர்த்து அரைச்சுட்டேன், நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும் எல்லாம் அப்படின்னு. இப்போ பாருங்க இது ஜலம் கொதிச்சுடுத்து, கொதிச்ச அப்புறம் வைங்க, வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் இதை அணைச்சுடலாம். இப்போ எடுக்கச்ச காட்டுறேன். இப்போ பாருங்க ஒரு 10 நிமிஷம் ஆயிடுத்து, இது நல்லா வெந்திருக்கும், எடுத்துடலாம். இது இப்போ எடுத்துட்டு நல்லா ஆறட்டும், அப்புறம் பூரணத்தை ரெடி பண்ணிப்போம். இந்த உளுத்தம் பூரணம் நல்லா ஆறி எடுத்து சும்மா அப்படியே கையாலே கிள்ளி கிள்ளி வச்சிருக்கேன். நல்லா ஆறணும், அதில் துளி கூட சூடு இருக்கக்கூடாது, ஈரமும் இருக்கக்கூடாது, ஜார்லையும் ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ இதை சும்மா ஒரு விப்பர் மோட்டில் போட்டுன்னு வந்துடுறேன். நல்லா அப்படி ஆயிடுத்து. இப்போ இதை வதக்கணும். இப்போ வானலி காஞ்சதும் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுக்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் விட்டோம்னா. இதுக்கு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சுடுத்து இப்போ பெருங்காய பொடி நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். அப்புறம் இந்த உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா உளுத்தம்பரை பூரணம், அதை இதில் போட்டுவிடும். போட்டுட்டு நல்லா ஒரு 2 கருவேப்பிலை கொத்தமல்லியே இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம், அதிலே போட்டு அரைக்காதவா. இது நல்லா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன் துருவல். இதுலேயே உப்பெல்லாம் போட்டு அரைச்சாச்சு. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, லெமன் பிழியும் போது தேவைப்படும் இல்லையா, அதனால். போதும், இதை நான் அடுப்பை நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு நான் லெமன் பிழிய போகிறேன், அதனால் மட்டா உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், ஒரு 2 சிட்டிக்கை. என்னன்னா ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிருக்கேன், மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம், ரொம்ப பெருசு இல்லை, இதை வரும் இந்த சைஸ்க்கு ஒன்று பிழிஞ்சிருக்கேன், சரியாக இருக்கும் அதுக்கு. இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு ஆறட்டும். ஆறின உடனே இப்போ மேல் மாவு எடுத்து பண்ணணும், பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில் பண்ணி கொழக்கட்டையை பண்ண வேண்டியது. பச்சரிசி இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கணும்னு இப்ப சொல்றேன் பாருங்க. இதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. இந்த கரண்டியால தலை தட்டி, இந்த பாருங்க இந்த மாதிரி தலை தட்டி 3 கரண்டி போட்டிருக்கேன். பச்சரிசி, நம்ம சாப்பாட்டு பச்சரிசி தான் போட்டிருக்கேன், மாவு பச்சரிசி வேணாலும் போட்டுக்கோங்க. இதால 1 கரண்டி உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், இதுல 3/4 அவல் போட்டிருக்கேன். இவ்வளவுதான் இது. இப்போ இதை எப்படி ஊற வைக்கணும்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான வெந்நீர் இந்த பச்சரிசியில் விட்டு விடுறேன். இதை அப்படியே மூடி வச்சுடணும். இதுக்கெல்லாம் சாதா ஜலம் விட்டுக்கலாம். இப்போ இந்த உளுத்தம்பருப்பையும் அவளையும் ஒரு 3 முறை வாஷ் பண்ணிட்டு பச்சை ஜலம் விட்டு வச்சிருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். இதை அரைச்சிடும். நான் மிக்சியில தான் இன்னைக்கு அரைக்க போறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை மிக்சியில அரைச்சி வச்சுடலாம். இப்போ பாருங்க இதெல்லாம் 2 hours ஆயிடுச்சு நான் ஊற வச்சு. ஃபர்ஸ்ட் இந்த உளுந்து அரைச்சி விட்றேன், மட்டா ஜலத்தை விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். ஏன்னா மிக்சி ஜார் ஹீட் ஆகிடும் இல்லையா, அதனால தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் உளுந்து அரைச்சிடுவோம், அடுத்தாப்புல அரிசி அரைச்சிக்கலாம். பாருங்க இந்த ஜலத்தையே மட்டா விட்டு இதை அரைக்கிறேன். பாருங்க இந்த உளுந்தை நல்லா அரைச்சிட்டேன், மட்டா ஜலத்தை விட்டு இதை எடுத்துடுவோம். எடுத்து இந்த அரிசியும் அவலையும் அரைச்சிடுவோம். இதை ஃபஸ்ட்டு ஒரு முறை அரைச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அவலை போட்டு அரைச்சிடுவோம். இந்த வெந்நீரில் ஊற வைக்கும்போது இந்த இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை அரைச்சுன்னு வந்துடும். இப்போது பாருங்க கொஞ்சம் கொரப்பா அரைச்சிருக்கேன்னா இதுக்கு தகுந்த உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து இந்த அவளையும் போட்டு இதோட அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இது பாருங்க நல்லா அரைச்சுட்டேன். கொஞ்சம் அப்படியே ரவை பதத்துல, ரொம்ப நைஸ் ரவை, சிரோட்டி ரவை கணக்குல அரைச்சிருக்கேன். அவ்வளவுதான். இதோட கலந்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 hours கழிச்சுட்டு ராத்திரி என்ன பண்ணுங்க, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க. மறுநாள் நோம்புக்கு வாத்துக்கலாம். நாளைக்கா வாக்கச்சே காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாவு நல்லா கலந்து வச்சிட வேண்டியதுதான். கரெக்டாக இருக்கு. ஜலம்லாம் வேணும்னா நாளைக்கு பார்த்துன்னு தெளிச்சுக்கலாம். அந்த ஜாரை அலம்பி வச்சிருப்பேன், அது மேலாக தெளிஞ்ச உடனே அந்த ஜலம் வேணா விட்டுக்கலாம். இப்போ இட்லி வாக்கலான் இருக்கேன். இப்போ பாருங்க மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு, கரெக்டாக இருக்கு. இந்த ஜலமே நம்ம கரைச்சி வச்சதே கரெக்டாக இருக்கு. இதில் எண்ணெய் தடவின்னு இருக்கேன். இப்போ இந்த ஜலம் கொதிக்கிறது பாருங்க, அப்புறம் வைங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் வைக்கணும். இந்த மாதிரி கொழக்கட்டை, இட்லி, இடியாப்பம் எல்லாமே அப்படிதான் பண்ணணும். பிகினர்ஸ்க்கு சொல்றேன். இப்போ பாருங்க இட்லி ஒரு 10 நிமிஷம் ஆயிடுத்து. பாருங்க நல்லா வெந்திருக்கும், என்ன குண்டு குண்டா வந்திருக்கு பாருங்க, சாஃப்டாவும் இருக்கும். இது ஆறட்டும், ஆறின உடனே எடுப்போம். இட்லி எடுத்தாச்சு, நல்லா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க.
இப்போ அடுத்து கொழக்கட்டைக்கு மேல் மாவு கலரிக்கலாம். இப்போ மாவு நான் வந்து கடை மாவுல தான் இன்னைக்கு பண்ணி காட்ட போறேன். பாருங்க, நாங்க இந்த நாகாஸ் இடியாப்பம் கொழக்கட்டை மாவுன்னு இருக்கு பாருங்க, இதுதான் இன்னைக்கு வாங்கியிருக்கோம். இந்த மெஷர்மெண்ட் கப்பால நான் 2 மாவு எடுத்துட்டு இருக்கேன். ஸ்வீட் கொழக்கட்டைக்கும் உப்பு கொழக்கட்டைக்கும். பொதுவா ஒரு கப் மாவு எடுத்தீங்கன்னா அதுக்கு 1.5 கப்பு ஜலம், அதுதான் கணக்கு. பக்கத்துல கொஞ்சம் வெந்நீர் வச்சுக்கோங்க. சில அரிசியோட வாகு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இழுக்கும், சிலது லூஸா இருந்தா எப்படி இந்த மாவு இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் போட்டு கலந்துக்கலாம். இப்ப 1.5 கப்பு இருக்கு இல்லையா, ஒரு கப்புக்கு 1.5 கப்பு ஜலத்துல நான் 1.25 ஜலமும் 1/4 வந்து பாலும் விட போறேன். ஏன்னா எங்க அம்மா சொல்லுவோம், அந்த பால் விடும்போது வெள்ளையா ஒரு கொழக்கட்டைன்னுவா. அதை இன்னைக்கு பண்ணி காட்டலான் இருக்கேன் தான். இப்ப நம்ம 2 கப்பு மாவு எடுத்ததால 1.5 3 இல்லையா, 2 ஜலம் விட்டுட்டேன். ஒரு 1/2 கப்பு மறுபடியும் ஜலம் எடுத்திருக்கேன். இதுல 1/2 கப்பு நான் பால் விட போறேன். இதே இதுல விட்டுருங்க. இப்ப பாருங்க, இந்த ஜலம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருத்தோம். அப்போ ஒரு சிட்டிக்கு உப்பு, அதுக்கு மேல வேண்டாம், போட்டுட்டு இந்த மாவை கலர. பிகினர்ஸ்லாம் என்ன பண்ணுங்க, ஸ்டவ்வையே நிறுத்திடுங்க. ஒன்னாலும் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை போட்டுக்கலாம். கரண்டியோட அடி காம்பு எடுத்துக்கோங்க. இந்த ஜலம் கொதிக்கும் போதே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கணும். நான் உடலை போட்டேன். இந்த நன்னா அப்புறம் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க, நன்னா சேர்த்து பிசைஞ்சோம்னா நன்னா ஆயிடும். இப்போ அடுப்பை மூட்டிப்போம், கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அடுப்பை சின்னதாகவே வச்சுட்டு தேங்காய் மாதிரி ஒரு 4 கலர் கலர்னா போதும். சின்னதாகவே வச்சுக்கோங்க. அடுப்பை பெருசாக வச்சுட்டா ஓரத்தில் அந்த அப்படியே அந்த இது மாதிரி வரும், பொறுக்கு தட்டும். பார்த்தீங்களா, கரெக்டாக எடுத்து. உங்களுக்கு கொஞ்சம் ஜலம் மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அடுப்பில் சின்னதாக வச்சு இப்படியே கலரிண்டே இருந்தேன்னா நான் சேர்ந்தா மாதிரி ஆகிடும். பாருங்க, ஒட்டலை நன்னா வந்திருக்கு. இது ஜலம் கொதிக்கும் போதே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருங்க மறக்காமல். அவ்வளோதான். ஸ்டவ்வை நான் நிறுத்தி விடுறேன். இப்போ இந்த மாவை இந்த பேசனில் போட்டுவிட்றேன். இப்போ அந்த ஓரம் இருக்க பொருட்கள்லாம் எடுக்காதீங்க, ரொம்ப இருந்ததுன்னா வேண்டாம். அதெல்லாம் இப்போ சூடாக இருக்கிறதால நம்மளால கையில் போட்டு கசைய முடியாது. நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த கொழக்கட்டை அதுக்கெல்லாம் பண்ணுறதுக்காக தட்டை போடலாம், அரிசி காய வைக்க வச்சுன்னு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒயிட் கிளாத் எடுத்து நல்லா ஈரமாக்கி நினச்சி இதோட வச்சுருவோம். சேர்த்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் சேர்த்து பிசைவோம். இப்போ பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ இதை நம்ம சேர்த்து பிசையணும். கொஞ்சம் சூடு இருக்கும்போதே, கை சூடு இருக்கும்போதே பிசைஞ்சுக்கலாம். இந்த துணியை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சு அலசிண்டாச்சு இல்லையா. இதான் நல்லா கிளாத்தாக எடுத்துக்கோங்க. அதுதான் எப்பயும் சமையல் ரூமுக்குன்னு ஒரு தனியாக ஒரு 2 3 துணி இது மாதிரி வச்சுட்டேன்னா அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். ரேஷனில் கொடுக்குற பாருங்க, அந்த வேஷ்டி கிழிச்சு நல்லா அப்படி வச்சுடலாம். இதில் ஜம்முன்னு ஆயிருக்கு. இப்போ எண்ணெயை தொட்டு நல்லா அப்புறம் சேர்த்து பசைஞ்சுக்கலாம். பாருங்க, ஒரு கட்டி கூட இல்லை பாருங்க, இதில் ஜம்முன்னு வந்துருக்கு. கையில் எண்ணெய் தொட்டுன்னு தான் பண்ணோம். இன்னைக்கு நான் அந்த துணியில பண்ணேன். ஓகே, பிகினர்ஸ்க்குலாம் உங்களால அந்த துணியில பண்ண முடியல, சேர்த்து பசைய முடியல அப்படின்னாக்க ஆன்லைன்ல வந்து வெள்ளை கலர் நன்னா அப்படியே ஜல்லடை மாதிரி ஒரு பையெல்லாம் கொடுக்குறா பாருங்க. அந்த பைய நன்னா வாஷ் பண்ணி 2 முறை வெயில காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாவை அந்த பைக்குள்ள போட்டு நன்னா வாயை கட்டிடுங்க. கட்டிட்டு நன்னா கையால் அதை இந்த மாதிரி ஒரு பேசனை வச்சுட்டு தேய்ச்சி தேய்ச்சி பிசைஞ்செல்லாம் நன்னா இந்த மாதிரி பாலாட்டமாக வந்துடும் ஒரு 2 நிமிஷத்தில். அவ்வளோதான். இவத்தெல்லாம் மாவு நன்னா ரெடி ஆகிடுது. பந்தாட்டமாக வந்துருப்பாருங்க. ஒட்டலை இல்லை, ஒன்றும் இல்லை, துணியில் கூட ஒட்டலை கொஞ்சம் கூட. இப்போது இதை 2 சொப்பு பண்ணி அது உள்ள பூரணத்தை வச்சு வேக விட வேண்டியதுதான். மீதி மாவை என்ன பண்ணணும், அப்படியே ஃபேன் காற்றுல வைக்கக்கூடாது. மறுபடியும் அந்த ஈர துணியே போட்டு நன்னா சுற்றி இன்னொரு பாத்திரத்தில் வைப்போம். பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் பண்ண போகிறேன். பாருங்கோ, கையில் நன்னா எண்ணெயை தடவிக்கணும். தடவிண்டு மாவை நன்னா கையாலேயே உருட்டுங்க. எவ்வளோ பெருசு நீங்கள் உங்களுக்கு வேணுமோ அந்த திட்டத்துக்கு உருட்டி இப்படி கட் பண்ணி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு சின்னதாக, இதை விட சின்னதாக வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. என்ன இப்படி திரட்டி உருண்டையாக பாலாட்டமாக பண்ணி வச்சுருங்க. எல்லாத்தையும் மட்டும் பண்ணிக்கோங்க. எல்லா மாவையும் அட்ட ஸ்டேஜ் பண்ணிக்காதீங்க. ஒரு 12 கொழக்கட்டை ஃபஸ்ட்டு நைவேத்தியத்துக்கு பண்ணிட்டுருங்க. அப்புறம் நிதானமாக கூட அதை பண்ணிக்கலாம். அண்ணா ஈர துணி போட்டு மூடி ஒரு பாத்திரத்தில் மேலே தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒன்றும் ஆகாது. பாருங்க, இந்த தட்டில் ரெடியாக எண்ணெய் கொஞ்சோண்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கோங்க. இப்போ சொப்பு பண்ண போகிறேன். எண்ணெயை தொட்டுண்டா தான் நல்லா பண்ண வரும்.
இதை பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்க வேண்டியதுதான். சொப்பு பண்ணிட்டு காட்டுறேன். இதெல்லாம் ஒரு 10 சொப்பு பண்ணியிருக்கேன் நான். வெல்லம் கொழக்கட்டைக்கு ஒரு 5 சொப்பும், உப்பு கொழக்கட்டைக்கு ஒரு 5 சொப்பும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காக. இந்த உப்பு கொழக்கட்டை இது பாருங்க, இப்படி பிடிச்சுட்டேன் நான். நீட்டு வாக்கில் தான் ஆக்க போறேன். ஓ, இது மோதகம், அதனால இப்படி பிடிச்சிருவோம். இப்படி அடியில் இப்படி வச்சுக்கோங்க, இல்லாட்டா ஓட்டை விழும். குமிச்சா மாதிரி இதை உள்ள அடைக்கணும். அந்த பூரணத்தை உள்ள அடைக்கிட்டு இந்த மாதிரி மூட வேண்டியதுதான். சிலர் அப்படியே உருட்டி இப்படி பண்ண வராதவா அப்படியே உருட்டிடுங்க, உருட்டி வச்சுக்கலாம், அதனால தப்பு கிடையாது. அடியில் இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த விரிசல்லாம் வராமல் ஓட்ட விழாமல் இருக்கும். இப்படி இப்படி அணைச்சா மாதிரி பண்ணணும் கையில். இப்போ இந்த உப்பு கொழக்கட்டையை பாருங்க, இதை எப்படி பண்ணணும்னா இப்படி உள்ளே வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் கேப் பண்ணணும், அப்படியே வேக விடணும். இதை 2 பக்கமும் அழுத்தணும். மாவை அந்த ஓரத்தில் மட்டும் அழுத்தணும். நடுவில் கொஞ்சம் கேப் இருந்தால் அது வேகணும். ஆல்ரெடி நம்ம நல்லா வேக விட்டது தான். பொதுவாக இன்னும் அங்கே விடுவா, இல்லாட்டா ஃபுல்லாக கூட கவர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே எல்லாத்தையும் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். எல்லா கொழக்கட்டையும் வெயிட்டில் வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த 2 கொழக்கட்டையும் நெய்யை தடவிட்டு அது மேலே வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜலம் கொதிச்சோடனே இது உள்ளே வச்சுடலாம். ஒரு 8 நிமிஷம் வைங்கோ போதும், வெந்துடும். ரொம்ப நேரமும் வைக்கக்கூடாது. இப்போ பாருங்க, அடுத்த செட்டு மாவை இந்த வெந்நீர் ஜலம் லைட்டாக வெதுவெதுப்பாக வெந்நீரை வச்சுட்டு இப்படி கையை நல்லா நினச்சிக்கணும். நினச்சிட்டு இந்த மாவு நல்லா உருட்டிக்கணும். நமக்கு அப்படி சொப்பு பண்ணுற வர அளவுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வரணும். இப்போ நான் உப்பு கொழக்கட்டைக்கு மேல் மாவு வந்து நிறைய உப்பெல்லாம் போடலை. உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணுவோம், இதே மாதிரி வெந்நீரில் மட்டா உப்பை போட்டுட்டு அந்த நல்லா கரைச்சுட்டு அந்த தண்ணியை தொட்டு தொட்டு அந்த உப்பு கொழக்கட்டை மாவை பிசைஞ்சுக்கோங்க தேவைப்படுறவா. தொட்டுட்டு இப்படி பிசையணும். இப்போ பிசைஞ்சா இது நல்லா பாருங்க, இப்படி ஸ்மூத்தாக வருது பாருங்க. அப்போதான் உங்களுக்கு சொப்பு பண்ண வரும் நல்லா. இதை பாருங்க பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ திறக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்போ உடனே சூட்டோடு எடுக்கக்கூடாது. ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ நான் அது அடுத்த ஈடு வைக்கிறேன் பாருங்க. இது அடுத்த ஈடு நான் பண்ணியிருக்கேன் பாருங்க, நல்லா வந்திருக்கு பாருங்க. அடுத்த ஈடு வச்சுடலாம் அதுக்குள்ளே. இப்போ பாருங்க, அடித்தட்டில் ஒன்று போல் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அது மேல் தட்டு வைக்கும்போது சப்பையாயிடும் இல்லையோ. இப்போது இந்த அப்பத்துக்கு நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் இந்த தேங்காய் பல்பெல்லாம் கீறி இருக்கேன், அதை போட்டுடலாம். போட்டு அதில் கலந்துட்டு அப்பத்தை வாக்க வேண்டியதுதான். அப்பக்காரனில் வாக்குறவா அதை சுட்டு நெய்யை விட்டு வத்தலைன்னா இன்னும் நல்லா மனமாக இருக்கும். பாருங்க, இந்த சிவப்பாக எடுத்து இதை எடுத்துடலாம். இந்த மாவில் இதை போட்டு கலந்துட்டு இந்த அப்பத்தை வாக்க வேண்டியதுதான். எண்ணெய் காஞ்ச உடனே சின்னதாக்கிடுங்க. என்ன பண்ணும், இப்படி மேலே கொஞ்சம் அப்படி பாருங்க தானாக மதந்து வந்துருக்கு பற்றில. மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப தீயும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைச்சலாகவும் இருக்கக்கூடாது. அப்பத்துக்கு ரொம்ப எண்ணெய் வைக்கக்கூடாது. இழுப்பு சட்டியில் பாருங்க, இவ்வளோதான். இந்த திட்டத்துக்கு தான் அரைக்குள்ளே தான் வச்சுக்கணும். இந்த ஒன்று நான் வாக்கிறதுக்கு எடுத்துரும் பாருங்க. இந்த கரண்டியை பார்த்தல, சின்ன கரண்டியாக நான் எடுத்துட்டுருக்கேன் பாருங்க. அரை கரண்டி மாதிரி இருக்கு. மேலே எண்ணெயை முழுந்து ஊற்ற வேண்டியது தான். இந்த மாதிரி மாவு ஊறும்போது நல்லா வரும். அப்பத்துக்கு எப்பயுமே மாவு ஊற ஊற தான் எழும்பி நல்லா வரும். இல்லை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் வாக்க வேண்டியது தான். பார்த்தீங்களா, அப்போ ரெடி ஆகிடுது. நல்லா சாஃப்டாக எப்படி வந்துருக்கு பாருங்க, நல்லா சாஃப்ட்டு ஜம்முன்னு இருக்கும் அந்த அப்பம். அடுத்து இப்போது உளுந்து வடை தட்ட போடுறேன். இந்த மெஷர்மெண்ட் கப்பில் தலை தட்டி ஒன்று போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி போட்டிருக்கேன். போட்டு 2 மணி நேரமாக ஓடுறது. இதுக்கு பாருங்க, 2 பீஸ் இஞ்சி, 1 சிவப்பு மிளகா, 1 பச்சை மிளகா. இப்போது இதுக்கு தகுந்த உப்பை போட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு இதை போட்டு இதில் அரைக்க போகிறேன். மட்டா ஒரு ஸ்பூனாக ஜலம் விட்டு அரைச்சி மொத்தமாக வழிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் 2 ஈடாக தான் அரைக்க போகிறேன், சின்ன மிக்ஸி இல்லையா, அதனால் இது பாருங்க. இதுக்கு தகுந்த உப்பு போட்டு அரைச்ச அப்புறம் காட்டுறேன். பாருங்க, இதை நான் மிக்சியில் அரைச்சுன்னு வந்துட்டேன். இது என்னமோ ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே பண்ணால் ப்ளஃபியாக நல்லா வருது. வடை வந்து அழுத்தம் இல்லாமல் இருக்கப்போ உங்களுக்கு.
இது சிகப்பு மிளகா ஒன்று போட்டேன்னு அதனால கலர் அப்படி இருக்கு உங்களுக்கு. அப்படி நீர்க்க இருந்தாக்கே கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. மாவும் காண்றது பாருங்க, இப்படி பண்ணும்போது கொஞ்சம் மாவு நிறையா வரக்காம இருக்கு. இப்போ இதில் 2 கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுக்குவோம். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மாவை கலந்துட்டோம், கையை அலம்பிட்டு அதுக்கப்புறம் தட்டுவோம். இது பாருங்க, கையிலே இப்படி தட்டி போட்டுடலாம். ஜலத்தை நல்லா தொட்டுக்கோங்க. தொட்டுன்ட்டு இப்படி நல்லா உருட்டின்ட்டு பாருங்க, இது 3/4 வேக்காடு ஆனோடனே எடுத்துடுறேன். அடுத்தது 2 போட்டுட்டு அப்புறம் டபுள் ஃப்ரை பண்ணுவேன் யூஸ்வலாக. இப்போ பாருங்க, 2வது ஈடு 3/4 வேக்காடு ஆனோடனே இது போட்டுடலாம். முதல் ஈடு எடுத்தது பாருங்க, இந்த செவந்த வடையை எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா வடையும் தட்ட வேண்டியதுதான். வடை ரெடி. பார்த்தீங்களா, எல்லா பிரசாதமும் ரெடியாக எடுத்து வரலட்சுமி நோம்புக்கு. கடலைப்பருப்பு பாயசம், தேங்காய் பூரண கொழக்கட்டை, அப்பம், உளுத்தம்பருப்பு உப்பு கொழக்கட்டை, சுண்டல், பச்சரிசி இட்லி, வடை. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்தது கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.